ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அங்கிட்டு பாருங்க, இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா பாப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா வந்து இந்த கோயிலில் எல்லாம் ரசம் வைப்பாங்கல்ல, அந்த ரசம் தான் நிஷா வந்து எனக்கு செஞ்சு தர போகிறா. எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரசம். தொட்டுக்கையும் செம்ம சூப்பரான தொட்டுக்கை. என்ன வெண்டைக்காய் 65 நிஷா? வெண்டைக்காய் அப்படியே முழுசாக 65 செஞ்சு தர போகிறா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள் நிஷா? நிஷா எல்லாம் ரெடி பண்ணட்டும். அதுக்கப்புறம் இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கா. நான் கொஞ்சம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி செய்யறது பார்ப்போம். ஏன்னா கோயிலில் வந்து சில இடத்துல வந்து சிக்கன் மட்டன் போட்டு செய்வாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது வெஜ்ஜில் செய்கிறது, அவ்வளோதானே? ஓகே, ரெடி பண்ணு. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புலாம் சரியாயிருச்சு, கொஞ்சம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும். நிஷா ரெடி பண்ணட்டும் எப்படி இருக்குன்ட்டு பாப்போம். நிஷா ரெடி ஆகிட்டா? சரி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோயிலில் சாப்பிட்ற ரசம், அப்படி தானே நிஷா? எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, ஒரு கொத்து. நாங்கள் போய் உட்காருப்பில்ல, சட்டையும் போடாமல் ஒன்றும் போடாமல் மண்ணில் விளையாடக்கூடாது. கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். அது என்ன ரெண்டுமே போடுற? பச்சை மிளகாவும் போடுற, காரமா? அப்போ தான் வரும். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். அது மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தனியாகவும் போடணும், இந்த மாதிரி மிக்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஷுவராக நல்லாயிருக்கும். கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். எங்கள் அப்பா எல்லாம் தக்காளி ரசம் வைக்கல, எந்த ரசம் வச்சாலும் கையால் தான் அப்படியே பிணைஞ்சு விட்ருவோம், அவ்வளோதான். அரைச்செல்லாம் போடாது. நம்ம அரைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஜம்பிங் குட்டி. துவரம் பருப்பை வேக வச்சு பருப்பு எடுத்துட்டு தண்ணியை வச்சுக்கணும். அந்த தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும். ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் மல்லித்தலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக. ரசம்னாலே மல்லித்தலை தான் பவர். எங்கள் வீட்டு கொய்யா மரம் காய்ச்சிருச்சுங்க, அது இப்போ காமிக்க மாட்டோம், செடி கருகி போயிடுது எது வீடியோவில் காமிச்சாலும். அதனால் அப்புறமா காமிக்கிறோம். வேணா இங்கேருந்து பாருங்க. இந்தோ பாப்பா கொய்யா செடி எங்கே இருக்குது? காமி, கையை வச்சு காமி, கிட்டக்கு போய். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு. அதே தான் பூவை பிச்சு விட்றே, காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சார்? 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். சாம்பார் பொடி. ரசத்துக்கு சாம்பார் பொடி, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் ரசப்பொடி 1 ஸ்பூன். நீ போய் மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு வா, கை காலெலாம் கழுவிட்டு போ. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு முறை கட்டி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோயில் ரசம் ரெடி. கோயில் ரசம். கோயில்னா இந்த அன்னதானத்துல எல்லாம் அங்கே கோயிலில் வந்து போடுவாங்க இல்லையா, அதில் ரசம் வைப்பாங்கல்ல. இந்த சாம்பார், சாப்பாடு, மோர், ரசம் அப்படியே ஒவ்வொரு லைனாக வருவாங்கல்ல, அப்போ அந்த ரசம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த ரசம் தான் இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் மல்லித்தலை போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். நம்ம இனிமேல் நாங்கள் மல்லித்தலை வாங்கணும்னா டவுனுக்கு போகணும். கிராமத்துலேயும் அவ்வளோவா இங்கே வந்து கிடைக்காது மல்லித்தலை. அதனால் எப்போயாவது வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தால் அப்படியே ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா இதெல்லாம் அப்பப்போ கிடைக்காது. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.